ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபிக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் சால்ட், சும்மா பேருக்கு ஒரு சால்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணுங்க, நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். இப்போ இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா சாஃப்டாகும் மாவு. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இடியாப்ப பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை சின்ன சின்னதாக எடுத்து உருண்டைகளாக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீள வாக்கில் வேணும்னாலும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ்க்கு. இப்போ எல்லாத்தையும் உருண்டை எடுத்து பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் கலந்து வச்சாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம், இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கொழுக்கட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம், மாவு உருண்டைகளை. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த உருண்டைகளை போட்ட உடனே கிளறாதீங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள். கொஞ்சமாக சுக்கு பவுடர் சேர்த்துருக்குறேன் நான். நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்காக தான். நம்ம வெல்லம் எப்போ சேர்க்குறோமோ அதோட கொஞ்சமாக சுக்கு பொடியை சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெல்லம், ஏலக்காய், சுக்கு பொடி இதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்க்கும்போது அந்த வெல்லத்தோட தண்ணி இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும், நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். ஆனால் இந்த அரிசி மாவு அந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கலர விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அரிசி மாவு சேர்த்ததுனால. இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால் அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எப்போ எல்லாம் நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பலகாரம் எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் பாலை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற பாலை விட, கறந்த பால் அதாவது கடையில் வாங்கின பாலை சேர்க்குறத விட தேங்காய் பால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள் லேஸில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் தேங்காய் பால் சேர்த்த பிறகு. இப்போ சூப்பராக நம்ம கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்குது. இந்த உருண்டைகள் எல்லாம் உடையாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே வெல்லத்தை சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.